ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். सभी को प्रेम के अभिवादन देते நல்லா இருக்கிறீங்களா? सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதம் வெளிச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில आपसे मिलने நாங்கள் में மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हम बहुत ही आनंदित होते हैं. 11 மாசத்தை கடந்துட்டோம்ல. 11 महीना हम बिताकर आ गए हैं. நம்மளையே நாமே கடந்தோமா? हम क्या खुद से आए हैं? நாமே வரல. हम खुद से नहीं आए. அவரே நம்மளை கடக்கும்படியாக वही हमें पार करने के அவரே நம்மை தகப்பனே போல தோளில சுமந்து கொண்டு வரும்படியாக वही हमें अपने पिता के समान एक कंधे पे उठाकर 11 மாசம் சுமந்து கொண்டு வந்து 11 महीना उठाकर ले आकर ஒரு தாயை போல தேற்றி माता की तरह दिलासा இந்த देकर 12வது மாசத்துல கொண்டு வந்து इस இருக்கிறார். 12वें महीने में उसने लेकर அவருக்கு आया நன்றி है. செலுத்தலாமா? उसको हम धन्यवाद देंगे. அவர் நன்றி சொல்லி उसको धन्यवाद இந்த देकर புதிய மாசத்துல பிரவேசிங்க. इस नए महीने में आप प्रवेश அவருடைய कीजिए. ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் उसकी आशीष और உங்களுக்கு भलाइयां நிச்சயமாக கர்த்தர் தருவாராக. निश्चय परमेश्वर आपको இந்த देगा. மாசம் என்ன வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்து இருக்கிறார் परमेश्वर इस महीने में क्या प्रतिज्ञा दिया है? இல்லையா? है ना? இந்த மாசம் துவக்கத்துல இருந்தே இந்த வருஷம் துவக்கத்திலே கொடுத்தார் இல்லையா? इस साल के शुरुआत में भी उसने दिया இந்த வருஷத்தின் 12வது வாக்குத்தத்தம். और इस साल का ये 12वां प्रतिज्ञा அவர் है. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? क्या प्रतिज्ञा ஒரு देता है? அருமையான வார்த்தைகள். अच्छा एक शब्द இந்த है. மாசத்துல इस महीने में 3 விதமான ஆசீர்வாதம் அதுல இருக்கிறது. 3 प्रकार के आशीष हैं उसमें है. வாசிக்கலாமா? पढ़ेंगे. நீதிமொழிகள் नीति वचन 22ஆம் அதிகாரம் 22 अध्याय 4 சொல்லப்பட்டிருக்குது. उसका 4वां वचन में कहा गया है தாழ்மைக்கும் नम्रता கர்த்தருக்கும் और यहोवा का பயப்படுதல் வரும் பலன் भय मानने वाला फल ஐஸ்வர்யமும் धन மகிமையும் महिमा ஜீவனுமாம். और जीवन எப்பா होता இந்த है. கடைசி மாசத்துல आखिरी महीने में ஆண்டவர் சொல்லுகிறார் परमेश्वर कहता 3 है விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 3 प्रकार के आशीषों को எப்படி देता है. ஆசீர்வாதமா? कैसे आशीष है? முதலாவதாக ஐஸ்வர்யம், पहला धन है, இரண்டாவதாக மகிமை, दूसरा महिमा மூன்றாவதாக ஜீவன். और तीसरा जीवन है. எவ்வளவு நல்ல ஆண்டவர். कितना अच्छा परमेश्वर கடந்த है. நாட்கள்ல पिछले दिनों में கடந்த மாதங்களிலே पिछले महीनों में ஆசீர்வாதத்தை இழந்து காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். आशीषों को हम खोकर बैठे எதுவுமே होंगे. நடக்கல என்று சோர்ந்து போய் காணப்பட்டு கொண்டு कुछ இருக்கலாம். नहीं हुआ करके निराश ஆனா हुए இந்த होंगे. 12வது மாசத்துல लेकिन इस 12वें महीने में ஆண்டவர் சொல்லுகிறார் परमेश्वर कहता है 3 விதமான நன்மைகள், 3 प्रकार के भलाइयां, 3 விதமான 3 ஆசீர்வாதங்கள். प्रकार के आशीष है. நல்லா இருக்கலாம். अच्छा है ना? உன் ஐஸ்வர்யம், एक धन, இரண்டாவது दूसरा மகிமை, महिमा, மூன்றாவது ஜீவன். तीसरा जीवन. மூன்றையும் தருவன் என்று வாக்கு கொடுக்கிறார். तीनों को मैं दूंगा करके वो அப்ப प्रतिज्ञा யாரு देता கொடுப்பாரா? है. तो किसको देगा? அது முக்கியம் அல்லவா? वो मुख्य है ना? அதை நம்ம சொல்லணும் அல்லவா? उसे हमें बोलना है மேல ना? என்ன சொல்லப்பட்டிருக்குது? ऊपर क्या कहा गया है? தாழ்மைக்கும் नम्रता கர்த்தருக்கு பயப்படுவதும் பலன் என்று और சொல்லப்பட்டிருக்குது. यहोवा का भय मानने அப்ப இந்த वाला फल மூன்றையும் करके कहा गया है. பெற்றுக்கொள்ளணும்னா ये तीनों को पाना நமக்குள்ளாக है तो தாழ்மை இருக்கணும். हमारे अंदर नम्रता होना நமக்குள்ள है. கர்த்தருக்கு பயம் இருக்கணும். हमारे अंदर परमेश्वर का भय मानने वाला को அப்படி भय होना இருக்கும் है. என்று சொன்னால் अगर वो होता है तो நிச்சயமாக निश्चय ही இந்த கடைசி மாசத்துல इस आखिरी महीने में ஆண்டவர் परमेश्वर உங்களுக்கு आपके लिए ஐஸ்வரியத்தை கொடுப்பார், धन देगा, மகிமையை கொடுப்பார், महिमा को देगा ஜீவனை और கொடுப்பார். जीवन भी இந்த देगा. வார்த்தை ये वचन இந்த மாசத்துல इस महीने में உங்களுக்கு நிறைவேறும். आपके लिए पूरा होगा. நீங்கள் புதிய பலத்தோடு एक नए बल के साथ, மன மகிழ்ச்சியோடு आनंदित के साथ புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க नए साल में प्रवेश करने கர்த்தர் के கிருபை लिए செய்வாராக. परमेश्वर आपको अनुग्रह இந்த दे. வார்த்தை உங்களை தேற்றும். ये वचन आपको दिलासा இந்த வார்த்தை देगा. நிறைவேறும். ये वचन आपके लिए पूरा இதை சொல்லி होगा. ஜெபிங்க. ऐसा बोलकर प्रार्थना கர்த்தர் कीजिए. நிச்சயமாக செய்வார். परमेश्वर निश्चय ही வார்த்தை करेगा. சொன்ன ஆண்டவர் जो कहा है परमेश्वर மாறாதவர். वो कभी नहीं அவருடைய बदलता. வார்த்தை மாறாது. उसका वचन नहीं அவர் बदलता. அப்படியே செய்வாராக. वैसे ही वो करे. நாம் हम செபிக்கலாமா? प्रार्थना करेंगे. அன்பின் நேசப்பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको हम धन्यवाद இந்த देते हैं. 12வது மாசத்துல इस 12वें महीने ஒரு में அருமையான வார்த்தைகளை கொடுத்து இருக்கிறீங்க. अच्छे वचनों को आपने दिए ஒரு हैं. நல்ல வார்த்தைகளப்பா. अच्छा एक शब्द நீ है ஐஸ்வர்யமும் धन, மகிமையும் महिमा, ஜீவனை கொடுப்பேன் வாக்கு கொடுத்து और இருக்கிறீங்க. जीवन दूंगा करके आपने நீ प्रतिज्ञा அப்படியே किया है. செய்வீராக. आप वैसे ही அந்த कीजिए. வார்த்தை நிறைவேறட்டும். ये वचन पूरा हो உம்முடைய जाए. சமூகத்துல ஜனங்களை தாழ்த்தி आपके चरणों में लोगों को दीन அவர்கள் करके ஒப்பு கொடுக்க अपने आप को अर्पण உமக்கு करने, பயப்பட आपका भय அந்த मानने, கிருபைகளை கொடும். वैसा अनुग्रह இந்த வார்த்தை दीजिए. நிறைவேற்றும். ये वचन पूरा இயேசு कीजिए. மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमीन.